ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. கற்பக விருட்சம் என்றழைக்கப்படும் பனை மரத்திலிருந்து செய்யக்கூடிய பொருள்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. கற்பக விருட்சம் என்றழைக்கப்படும் பனை மரத்திலிருந்து செய்யக்கூடிய இயற்கை உணவுப் பொருள்களை பற்றி பார்ப்போமாங்க. என்னோட யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க. பனங்கற்பட்டி, பனங்கற்கண்டு, சுக்கு கருப்பட்டி, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க. உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து அளிங்க. உங்களுக்கு இந்த பனங்கற்பட்டி, பனங்கற்கண்டு, சுக்கு கருப்பட்டி தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. வாங்குங்க. இது பனங்கற்பட்டி, பனை வெல்லங்க. அடுத்ததா பனங்கற்கண்டு. இது பனங்கற்கண்டில் கிரேடு ஒன்றுங்க, பெருசாக இருக்கும். இது கிரேடு 2ங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பனங்கற்கண்டு. அடுத்து கிரேடு 3ங்க, ரொம்ப தூள் மாதிரி இருக்கும். அடுத்து சுக்கு கருப்பட்டிங்க. இது பனங்கற்பட்டியில் சுக்கு சேர்த்து செய்கிறதுங்க. இப்போ ஒவ்வொன்றும் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொன்றுலேயும் என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பனை வெல்லங்க. இது இயற்கையான உணவுப் பொருளுங்க. சும்மா மிட்டாய் மாதிரியே கடிச்சு சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம பனை வெல்லம், பனைக்கருப்பட்டியை பற்றி பார்க்குறோங்க. இது ஒரு இயற்கையான இனிப்பு பொருளுங்க. அன்றாடம் நம்ம பயன்படுத்தும் காபி, பால், டீ, அதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இது பனை வெல்லத்தை நம்ம சாப்பிட்டோம்னா உடலுக்கும் உடம்புக்கும் நல்லது. இப்போ கருப்பட்டியை பற்றி பார்ப்போங்க. இது ஒரு இயற்கையான இனிப்பு பொருளுங்க. இதில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுங்க. அப்புறம் நம்ம ஜீரண மண்டலத்தை சீராக்குகிறது, மலச்சிக்கலை எளிதாக்கிறதுங்க. அப்புறம் பெண்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அதாவது நம்ம உளுந்தங்களிலாம் செஞ்சு சாப்பிடும்போது வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இந்த இனிப்பு பொருளான பனை வெல்லத்தை சேர்த்து செய்யும்போது சுவையும் அதிகமாக இருக்கும், நம்மளுடைய உடலும் வலுப்பெறும். அப்புறம் உடலை சுத்தப்படுத்தி நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுகிறதுங்க. ஏராளமான எண்ணற்ற பயன் இந்த கற்பக விருட்சத்தில் இருக்குதுங்க. அடுத்ததாக பார்க்க போகிறதுங்க பனங்கற்கண்டுங்க. இது பதநீர் சுத்திகரித்து இந்த கற்கண்டு தயாரிக்காங்க. இது தொண்டை புண், தொண்டை கரகரப்பு, சளி, இருமல் முதலியவற்றுக்கு சிறந்த நிவாரணியாக இருக்குங்க. கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் பற்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துகிறது. மேலும் உடல் வெப்பத்தை குளிர்த்து குளிர்ச்சியை தருகிறது. பாலில் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இந்த கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடித்தா மார்பு சளி உடனே நீங்குதுங்க. தினசரி காபி, டீ, பாலில் கலந்து இதை உபயோகிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் மிட்டாய் மாதிரி வாயில் போட்டு மென்னும் சாப்பிட்லாம். அடுத்ததாக பார்க்க போகிறது சுக்கு கருப்பட்டிங்க. சுக்கு கருப்பட்டின்னா என்னென்னா பனை வெல்லத்தில் சுக்கு கலந்து செய்கிறதாங்க சுக்கு கருப்பட்டி. இது தொண்டை அலர்ச்சிக்கு மிக சிறந்த நிவாரணியாக பயன்படுதுங்க. அப்புறம் அஜீரண கோளாறு, வாயு தொல்லையை நீக்கி செரிமானத்தை சீராக வைக்கிறது. அப்படியேவும் சாப்பிட்லாம், பாலில், காப்பியில், டீயில் கலந்தும் சாப்பிடலாம். மாதவிடாய் காலங்களில் வரும் வலியை குணப்படுத்துறதுக்கு இந்த சுக்கு கருப்பட்டி பயன்படுதுங்க.